கடவுள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய வணக்கம். தற்போது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்திருக்கிற சனி பகவான் வக்ரகதி ஆகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போறான்னு பார்க்க போறோம். அதாவது இந்த சனி வக்ர பயிற்சியை பத்தி பேசுவதற்காக உங்களுடைய அன்பு சகோதரன் டிஜே சுந்தரபாண்டி ஆகிய நான், வாழ்க நலமுடன் ஜோதிடர் சுந்தரபாண்டி, உங்களிடம் சனி பகவான் வக்ரகதியாகி உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாங்கிறத தெளிவாக செக் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். அதே போல இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகும்போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னென்ன விஷயங்கள்ல எப்படி இருக்கணும், என்ன மாதிரி மாற்றம் ஏற்பட போகுதுன்னு என்னுடன் தற்போது பேச வந்திருக்கிற மிகப்பெரிய ஜோதிடர், மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி அம்மாவும் வந்திருக்காங்க. ஸோ எங்களுடைய ரெண்டு பேருடைய கருத்துக்களையும் சனி பகவானுடைய மிக முக்கியமான செயல்பாடுகளையும் முழுமையா பாருங்க. அதாவது சனி பகவான் வக்ரகதி ஆகும்போது என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறத பத்தி உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடராகிய டிஜே சுந்தரபாண்டி நான் உங்களுக்கு தெளிவாக செக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதே போல இந்த சனி வக்ர பயிற்சியை பத்தி பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிற மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி அம்மாவும் வந்திருக்காங்க. ஸோ எங்களுடைய கருத்துக்களை முழுமையா பாருங்க. ஸோ இப்ப இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகி என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன விஷயங்களை கொடுக்க போறாங்கிறத கொஞ்சம் அம்மா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சனி வக்ரம் பொதுவாகவே ஒரு கிரகம் வக்ரமான என்ன இருக்குன்னா சூரியனுடைய கதிர்வீச்சு கிடைக்காத காரணத்தால்தான். சூரியனுக்கு சனி 6, 7, 8 இந்த மாதிரி ஸ்தானங்கள்ல அமர்றப்ப சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் கிடைக்காது. அதனாலதான் பாருங்க ஒரு கிரகம் வக்ரம் ஆகிறது. இப்ப அதே நேரங்கள் தான் பாருங்க இந்த வரக்கூடிய நாட்கள்ல சனியோட வக்ரங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அப்ப சனி ஏற்கனவே பாருங்க மீன வீட்டுல இருக்காரு. சனி ஏற்கனவே பாருங்க மீனத்துக்கு வந்ததுல உலக அளவுல பாருங்க பெரிய போராட்டம், போர் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்ப வக்ரகதி வேற ஆகுறாரு, எந்த பாதிப்பு இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் பாத்துங்க மனசுக்குள்ள ஒரு திகில், பயம் எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. இதனால ஒன்றும் பயப்பட வேண்டியதே கிடையாது. ஒரு சில விஷயங்கள்ல நாம நிதானம், பொறுமை, கடவுள் வழிபாடு, ஆன்மீக சிந்தனைகள் அனைத்துமே இருந்தாலே எந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம பொறுமையான வாழ்க்கையை கொண்டு வர முடியும். அதாவது மேடம் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அதாவது சனி பகவான் சூரியனுடைய கதிர்வீச்சுகளை விட்டு கொஞ்சம் விலகும் போது அவர் வக்ரகதி ஆவார்னு சொன்னாங்க. சரி, வக்ரகதி எப்போ ஆறாரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஜூலை மாதம் 27ஆம் தேதி நம்முடைய சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் வக்ரகதி ஆறாருன்னா ரேவதி நட்சத்திரத்தில் வக்ரகதி ஆறார். அப்போ ஆல்ரெடி அவர் இப்போ பயணம் செய்யும் போது ரேவதி நட்சத்திரத்தில் தான் போய்கிருக்கார். ஸோ ரேவதி நட்சத்திரத்தில் என்ன பண்றாரு, தன்னுடைய பாதங்கள்ல ரிவர்ஸ் வராரு அப்படிங்கிறது கணக்கு. சரி, இப்ப ரேவதியில மட்டுமே அவருடைய பயணம் இருக்குமா, ரேவதியிலேயே அவர் தன்னுடைய பயணத்தை முடிச்சுக்கிடுவாரா அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் தன்னுடைய வக்ரகதியை தொடங்குவதனால அவர் ரேவதியில மட்டும் முடிக்க மாட்டாருங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரேவதியில 9/10/2026 வரையும் ரேவதி நட்சத்திரத்துல சனி பகவான் வக்ரகதி ஆகி திரும்ப அப்படியே ரிவர்ஸ்ல என்ன பண்றாரு, உத்திரட்டாதி நட்சத்திரத்துல தன்னுடைய பயணத்தை வக்ரகதியில தொடங்குவார். அப்ப உத்திரட்டாதியில அவர் கரெக்டா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் இந்த பயணம் இருக்கும். ஸோ இந்த பயணங்கள் மூலமாக பெரிய பிரச்சனை வந்துருமா, ஏற்கனவே சனி பகவானாலே பிரச்சனை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இது வக்ரகதி வேற ஆயிட்டாரு, அப்போ இன்னும் கொஞ்சம் பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குமா அப்படிங்கிற நிலைமை உங்களுடைய மனதுல ஓடிச்சுன்னா கவலையே பட வேண்டாம். ஒரே ஒரு விஷயம்தான், நவ கிரகத்தில் சுப கிரகமான குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக நம்முடைய சனி பகவான வக்ரகதி பெற்ற சனி பகவானை பார்த்துருக்கார். ஸோ அந்த பார்வை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 31/10/2026 வரையும் பர்ஃபெக்டா கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த 31ஆம் தேதி ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை சனி பகவானுக்கு கிடைக்காது. ஸோ இந்த குறிப்பிட்ட காலம் 42 நாட்கள் நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப கவனமாக, நிதானமாக, பொறுமையாக எந்த விஷயம் செய்தாலும் அவருடைய பார்வை அமைப்பு, அவர் அமர்ந்த இடத்தோட அமைப்பை வச்சு நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். 42 நாள் தாங்க. அதான் சொன்னால் கோள்களும் உங்களுக்கு உதவி செய்யும், உங்களுடைய தெய்வங்களும் உங்களுக்கு உதவி செய்யும். இருந்தாலும் நீங்கள் என்னென்ன விஷயங்களை நன்மை அடைய போகிறீங்க, என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்குங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில
என்னென்ன மாற்றங்களை என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி பார்க்கணும். சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்தா எப்படிங்க முன்னேற்றம் கொடுப்பார், எப்படி மாற்றங்கள் கொடுப்பார்? அவர் ஏற்கனவே வச்சுதான் செஞ்சுக்கிருக்கார். இதுல வக்கரம் பெற்று எங்களை ஏதாவது பாடாப்படுத்திடுவாரோ அப்படிங்கிற எண்ணம் மட்டும் நம்முடைய நேயர்களுக்கு வேண்டாம். எப்போ வரையும் வேண்டாம், 31 பகல் வரையும் வேண்டாம், 31/10/2026 வரையும் பயப்பட தேவையில்லை. அப்ப அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 42 நாட்கள் டிசம்பர் மாதம் 11 வரையும் கண்டிப்பா கவனமா நிதானமா முடிவெடுக்கணும். இதுல யார் யார் ரொம்ப நிதானமா முடிவெடுக்கணும்னா, நம்முடைய அதாவது எப்ப பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு மட்டும் பிரச்சனை வந்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய பூச நட்சத்திரக்காரர்களும், அதே போல நாங்காடு சூசானு தானப்பா இருக்கேன், எனக்கு என்னப்பா என்னைய மட்டும் தேடி வம்புழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுத நட்சத்திரக்காரர்களும் உறுதியாக நான் சொல்லக்கூடிய அந்த 42 நாட்கள் 31/10/2026 முதல் கிட்டத்தட்ட டிசம்பர் 10 நைட்டு 11 பகல் வரையும் பொறுமையா நிதானமா முடிவெடுத்துக்கோங்க. எப்ப கவனமான விஷயத்த மட்டும். அதற்கு முன்னாடி என்ன நடக்க போகுதுன்னா, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்திருந்தாலும் குருவுடைய பார்வை மூலமாக கிட்டத்தட்ட ஜூலை 27 முழுந்து உங்களுடைய சிந்தனைகள் குரு எப்படி செயல்படுத்துறாரோ அதே மாதிரியே சனி பகவான் உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் வெற்றி கொடுப்பார். உங்களால முடியாதுங்கிற விஷயம் கிட்டத்தட்ட அக்டோபர் 2 வரையும் கிடையாதுங்கிற மாதிரி நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க, உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளையும் செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியா உண்டு. கடன் பிரச்சனையில ரொம்ப சிக்கி தவிக்கிற நம்முடைய கடக ராசி அன்பர்கள், கடன் பிரச்சனை வந்து படிப்படியாக கிட்டத்தட்ட மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு சூப்பரா இருக்கு. எவ்வளவு பெரிய கடனா தான் சரி, அதை அடைச்சு நீங்க நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு பாக்கியம் உண்டு. அதே போல கடகராசி என்பவர்கள்ல சார் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன், நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இன்வால்மெண்டா வேலை பார்த்து கூட ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது சார், ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய அன்பு நேயர்களுக்கு உறுதியாக பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் சூப்பரா இருக்கு, பயப்பட தேவையில்லை. இது கடகராசி பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய கணவர் வீட்டார் மூலமாக ஏற்பட்ட மன அழுத்தம், மன போராட்டம், கஷ்டம், கவலை, துன்பம், துயரம் எதுவாக இருந்தாலும் ஓடி போகுது. உங்களை நீங்க யாரும் ஃபுல் பண்ணி சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணேங்கிற பாட்டுக்கு சரியான ஒரு நபராக, சிறந்த ஒரு நபராக உங்களுடைய செயல்பாடை செயல்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய நபர்களுக்கு ஒரு பாடத்தை நீங்க என்ன பண்ண போறீங்க, புகட்ட போறீங்க. அதன் மூலமாக அவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகளை மாற்றி உங்களுடைய முன்னேற்றத்தையும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் உறுதுணையா இருப்பாங்க அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. இப்ப சனி வக்கர பயிற்சி காலங்களில் மேலும் நீங்க என்னென்ன விஷயங்கள்ல செயல்படுத்தணும், எப்படி இருக்கணுங்கிறத நம்முடைய அம்மா சொல்லுவாங்க. கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்துல வந்து சனி வக்கரமாகிறாரு. என்ன ஒரு அதிசயம் பாருங்க, பாக்கியாதிபதியே வந்து உங்க ராசியில வந்து உச்சமா இருக்காரு. அந்த உச்ச பாக்கியாதிபதியே பாருங்க அவருடைய உச்ச வீட்டை பாக்குறாரு. அப்ப இது எப்படி இருக்கு பாத்தீங்களா, பாக்கியம் உங்களுக்கு வந்து தடையில்லாம கிடைக்கும். உங்களுக்கு வந்து அப்ப கடகராசி பெண்களுக்கு இது வரைக்கும் வந்து புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்கள்ல என்னதான் நீங்க ட்ரீட்மெண்ட் பார்த்து செஞ்சு எதுவுமே நமக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி மருத்துவரால் கைவிட்டிருந்தாலுமே பாருங்க தெய்வ அனுகூலம் மூலமாக, ஏன்னா பாக்கியம் அப்படிங்கிறது குருவோட பார்வை வந்து பாகிஸ்தானத்துக்கு படுது, அங்க இருக்கக்கூடிய கர்மகாரர்கள் மேல படுறதுனால திடீர்னு பாருங்க எதிர்பார்க்காத நேரத்துல உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். இதனால பாருங்க இந்த கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு மன மகிழ்வு உண்டாகும். அதுக்கப்புறம் பாருங்க இது வரைக்கும் நீங்க வந்து உனக்கு ஒரு வீடு கட்டி பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை, நான் எவ்வளவு நாள் நானும் வாடகை வீட்டுல இருக்கிறது ரொம்ப நானும் போராடி பார்த்துட்டு மனசுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனசுல வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப அந்த ஏக்கம்லாம் குறைஞ்சு நீங்க ரசனைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துல வந்து வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் எடுப்பீங்க.
இந்த காலகட்டங்கள்ல வந்து எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே நீங்க வந்து அக்டோபர் 30க்குள்ள நீங்க எடுத்து அதற்குண்டான முயற்சியை நீங்க செய்ய ஆரம்பிச்சிருங்க. அதற்கப்புறம் நீங்க ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா அது வந்து தடைகள் ஏற்படும். இன்னொன்னு பாருங்க, உங்களுடைய பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பாக்கிய சனியானவர் என்ன செய்யறாருன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப அந்த கடகராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில பேருக்கு வந்து ஒரு பரம்பரையா வரக்கூடிய ஒரு உடல் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்க வந்து நீண்ட காலமா நீங்க வந்து ஒரு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. சில நேரம் சரியாகிற மாதிரி இருக்கும், சில நேரம் பயங்காட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதெல்லாம் பாருங்க, இப்ப வந்து இந்த குருவோட பார்வை பெற்ற வக்கரச்சனி காலங்கள்ல அக்டோபர் 30க்குள்ள நீங்க ஏதாவது ஒரு எளிய முறையில மருத்துவம் பார்த்து அந்த நோய் பிரச்சனையே காணாம போறதுக்கும் வாய்ப்பு அதிகமாவே இருக்குது. அதே நேரத்தில் பாருங்க, கடன் பிரச்சனையே உங்களுக்கு வந்து கடன் இருந்தாலே பொதுவாக தூக்கமே வராது. மற்ற ராசிக்காரங்க மாதிரி நீங்க வந்து கடன் ரொம்ப வாங்கி வச்சுட்டு நீங்க ஆட்டு கவலைப்படாம நீங்க இருக்க மாட்டீங்க. கொஞ்சம் கடன் இருந்தாலும் அது எப்பதான் மறப்போம். ரொம்ப வந்து நீங்க வந்து ஈக்கோ பார்க்குறவங்க வேற. யாராவது நம்ம தெருவில் போறப்ப நம்மகிட்ட வந்து கடனை கேட்டாங்கன்னா உங்களுக்கு உடனே கோபம் வரும், ரோசம் வரும். அதனால வந்து பாருங்க, கடன் பிரச்சனை எப்படா முடிக்கணும் இருப்பீங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் பாருங்க, இப்ப ஏதாவது ஒரு உங்களுடைய முன்னோர்கள் சொத்துக்கள் ஏதாவது விற்கக்கூடிய சூழல் வந்து அந்த சொத்தை வித்து நீங்க வந்து கடன் பிரச்சனையை அடைச்சிட்டு கொஞ்சம் கடன் இல்லாம நிம்மதியா இருக்குன்னு நினைப்பீங்க. எதிரிகள் தொந்தரவு, இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு யாருக்கெல்லாம் பாருங்க எதிரிகளுடைய பிரச்சனைகள் தொந்தரவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த தொந்தரவுகள் இப்ப வந்து சரியாகி அந்த எதிரிகளே உங்களுக்கு வந்து நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு வந்து கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி வந்து வக்ர காலங்கள்ல ரொம்ப அதிகமாவே இருக்குது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து இந்த நேரங்கள்ல, ஏன்னா பாகிஸ்தானத்துல போய் சனி பகவான் வக்ரம் ஆகுறாரு. அப்போ அது வந்து நீர் ராசியில இருக்கிறதுனால பாக்கிய அதிபதியும் உங்க ராசி நீராசிலே அமர்ந்து தன்னுடைய 9ஆம் வீட்டை பாக்குறாரு. அப்ப நீங்க வந்து இந்த காலகட்டங்கள் தான் பாத்துங்க, வெளியூர் போறது, வெளிநாடு விஷயமாக தொழில் விஷயமாகவோ இல்லைன்னா வேலை விஷயமாகவோ நீங்க வெளிநாடு போறதுக்குண்டான முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளால நடக்கும். கடகராசியை சேர்ந்த நீங்க பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் இல்லைன்னா கல்லூரியில் படிக்கிறவங்க படிப்பு விஷயமாக நான் வெளிநாட்டிலேயே படிக்கணும், இல்ல நீங்க படிச்சு முடிச்சு உங்களுடைய குழந்தைகள் வந்து வெளியில போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு சின்னதாக ஸ்டெப் எடுத்தாலும் பாருங்க, உங்க பிள்ளைகளுக்கு வந்து வெளிநாட்டுல போய் படிக்க, அது கூட மருத்துவம் சார்ந்த துறையை படிக்க நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கு. இந்த வாய்ப்பை நீங்க வந்து தவற விட்டுறாதீங்க. இந்த முதல்ல வரக்கூடிய சனி வக்கர பயிற்சி காலங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு 42 நாள் வந்து முக்கியமான நாட்கள். ஏன்னா அக்டோபர் 30 வரைக்கும் தான் குருவோட பார்வை வந்து உங்களுடைய பாக்கியாதிபதி பார்வையே வந்து பாகிஸ்தானத்துக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க குரு வந்து இங்க சிம்ம வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்தனே வந்து அந்த பார்வை கிடையாது. அப்படி இருக்கிறதுனால அது வரைக்கும் நீங்க இந்த கிடைக்கிற வாய்ப்பை நீங்க வந்து பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய தாயோட ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து உங்களுடைய தாத்தாவோ உங்களுடைய வீட்டுல உள்ள வயசுல மூத்தவங்க பெரியவங்க யாரு இருந்தாலும் சரி அவங்களுடைய ஆலோசனையை நீங்க கேட்டு இந்த இதுல நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல அமைப்பாக இந்த சனி வக்கர பயிற்சி காலங்கள்ல இருக்கும். இந்த நேரங்கள்ல திங்கட்கிழமை மட்டும் நீங்க வந்து உங்க ஊர்ல இருக்கக்கூடிய அம்மன் திங்கட்கிழமை சாயங்காலம் வந்து ஒரு 6 மணிக்கு மேல போய் அம்மன் வழிபாடு நீங்க வந்து பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு, நீங்க தானம் வந்து முக்கியமான பொருள் கொடுக்கணும். கடகராசியில பிறந்தவங்க புனர்பூசம் 4ஆம் பாதம் பூசம் ஆயிலியத்துல பிறந்தவங்க உங்க ஊர்ல வந்து இறந்தவங்க வீட்டுல வந்து ஈமக்கிரிகை செய்வாங்கல்ல, கடைசி நேரத்துல வந்து அங்க வந்து சில வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சங்கு வந்து ஊதுவாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சங்கு வாங்கி நீங்க வந்து தானம் கொடுத்துட்டீங்கன்னா சனியோட வக்கர பயிற்சி காலங்கள்ல அந்த வரக்கூடிய நன்மைகள் எல்லாமே பாருங்க நல்ல விதமாக உங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே வந்து பயன் தருவதாக இருப்பதற்கு தான் இந்த சனி வக்கர காலங்கள் ரொம்ப வந்து உதவியாக உங்களுக்கு இருக்கும். நேரிலே நீங்க தற்போது வரை பொறுமையா பார்த்ததுக்கு நாங்க உண்மையிலேயே மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதாவது இப்ப நாங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே கோச்சார கிரகமான சனி பகவான் வக்ர நிலையில இருக்கும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கவனங்கள் என்ற செயல்பாடை சொல்லியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே இது பொது பலன் தான். இது வந்து ஒரு 20-30% உங்க லைஃப்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய நம்பர்ஸ் வந்து கீழே இருக்கும். ஸோ நீங்கள் கட்டாயம் என்ன பண்ணலாம், கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டுட்டு நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான ஜாதக மற்றும் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக நாங்கள் கணித்து உங்களுக்கு எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்வோம் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறோம்.
நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.